ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு கதை, சூப்பரான கதை குட்டி பையனுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்க குட்டி பையனை மீட் பண்ணுவோம். ஹாய் தாத்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு உங்ககிட்ட ஏதாவது கதை கேட்டு போகலான்னு வந்தேன் தாத்தா. இன்னைக்கு ஏதாவது கதை சொல்லு பார்ப்போம். ஹாய் குட்டி பையா, இன்னைக்கு உனக்கு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்கோம். கதை பார்த்தோம் அப்படின்னா, தெனாலிராமன் வந்து காளியம்மன் கிட்ட வர வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு, அவருடைய செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கதையை கேட்டுட்டு நீயும் வாழ்க்கையில் இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். சரியா கண்ணா? உனக்கு இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது காளியம்மனிடம் தெனாலிராமன் வந்து எப்படி வரம் வாங்குறாரு, ஓகேவா, அப்படின்ற கதையை பற்றி தான் உனக்கு நான் சொல்ல போகிறோம். ஓகேவா? சரிவா. அதாவது ஆந்திர மாநிலத்தில் தெனாலிராமன் வந்து ஒரு சின்ன ஊரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழை அந்தன குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு தெனாலிராமன். தெனாலிராமன் பிறந்த உடனே ஒரு கொஞ்ச நாள் விட்டு வந்து பார்த்தோன்னா அவருடைய தந்தை வந்து இறந்துடுறாரு. தந்தை இறந்துட்ட உடனே வந்து தாயும் தெனாலிராமனும் தன்னுடைய மாமனுடைய வளர்ப்பில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க, தெனாலி அப்படின்ற ஒரு கிராமத்தில். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் வளர வளர அவங்களுடைய தேவைகள் அதிகமாகுது. அதனால வந்து குடும்ப சூழ்நிலை பொறுப்பு ஃபுல்லுமே வந்து தெனாலிராமன் தலை மேலே வந்து ஏறிடுது. இதை உணர்ந்த தெனாலிராமன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு உட்காந்து இருக்கும்போது அந்த வழியே வந்த ஒரு முனிவர் வந்து பார்க்குறாரு தெனாலிராமனை. தெனாலிராமா, ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டு உட்காந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முனிவர் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே தெனாலிராமன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அந்த முனிவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெனாலிராமா, உனக்கு நான் ஒரு மந்திரத்தை வந்து கற்றுக் கொடுக்குறோம். அந்த மந்திரத்தை வந்து நீ காலையில் எழுந்து நீராடி அந்த மந்திரத்தை வந்து நீ காளியம்மனை நோக்கி ஜபித்தால் காளியம்மன் நிச்சயமாக வந்து உனக்கு வரம் கொடுப்பாள். நீ கேட்ட உனக்கு என்ன தேவையோ அது வந்து நீ காளியம்மனிடம் கேட்டு பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு முனிவர் வந்து அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. அதே போல் வந்து தெனாலிராமனும் என்ன செய்கிறாரு அப்படின்னா, காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த மந்திரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மண்டி போட்டு உட்காந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து கண் மூடி ஜபிக்கிறாரு. இரவும் பகலும் வந்து ஜபிக்கிறாரு. இதை பார்த்த காளியம்மன் வந்து அவன் கண்முன்னே தோன்றி, தெனாலிராமா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் வந்து கண்முன்னே வந்து காட்சி கொடுக்குறாமா. உடனே தெனாலிராமன் வந்து எழுந்து, அம்மா, தாயே அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி, தாயே, எனக்கு 2 வரம் வேண்டும். ஒன்று வந்து என்னுடைய வறுமை வந்து அகல வேண்டும். 2வது வந்து எனக்கு வந்து புகழ் வந்து, அதாவது நல்ல வந்து புகழோட இருக்கும்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரத்தை வந்து வாங்குறாரு கேட்குறாரு தெனாலிராமன். கேட்ட காளியம்மன் வந்து சொல்கிறாங்க, என்ன தெனாலிராமா, நீ 2 வரம் கேட்குறிய, அதாவது வந்து பொருளும் வேணுன்ற அதே சமயம் புகழும் வேணுன்றைய அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் வந்து தெனாலிராமனிடம் கேட்கும்போது, ஆம் தாயே, எனக்கு 2மே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட வந்து காளியம்மன் வந்து ஒரு சின்ன பரிச்சு வந்து தெனாலிராமனுக்கு வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2 கிண்ணத்து நிறைய வந்து பால் எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து 2 கையிலும் ஒன்றும், வலது கையில் ஒன்றும் இடது கையில் ஒன்றும் வச்சுட்டு, தெனாலிராமா, இந்த 2 கிண்ணத்தில் உள்ள பாலும் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட தெனாலிராமன் வந்து, தாயே, எனக்கு 2 வரமும் வேண்டும் தானே கேட்டேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உடனே தெனாலிராமன் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்ட அப்படின்னா, அது வலது கையில் இருந்த கிண்ணத்தில் இருந்த பாலை எடுத்து இடது கையில் ஊற்றி பிறகு அந்த இடது கையில் இருந்த எல்லா பாலையுமே வந்து குடித்து விடுறார் தெனாலிராமன். இதை பார்த்த காளியம்மன் திகச்சு போயிடுறாரு. தாத்தா, பாத்தியா தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை? சூப்பர் தாத்தா. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு சொல்லு பார்ப்போம். ஆமாம் குட்டி பையா, உடனே வந்து காளியம்மன் வந்து சொல்கிறாங்க, தெனாலிராமா, நான் உங்ககிட்ட ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டும்தானே குடிக்க சொன்னோம், நீ ஏன் வந்து இப்படி செஞ்சிய அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மன் வந்து கேட்கும்போது அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு, அம்மா,
நீங்கள் சொல்லப்படியே தான் நான் ஒரு கிணற்றில் உள்ள பாலை மட்டும்தானே குடித்தேன். நீங்கள் வந்து ஒரு கிணற்றில் உள்ள பாலை வந்து இன்னொரு கிணற்றில் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வந்து கேட்குறாரு காளியம்மனை. காளியம்மன் வந்து திகைத்து போயிடுறாங்க. உடனே வந்து தெனாலிராமா, நீ கேட்டபடியே உனக்கு செல்வமும் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய வறுமைக்கு அகலும், கண்டிப்பாக அகலும். அது மட்டும் இல்லாமல் நீ நல்ல ஒரு புத்திசாலியாகவும் புகழுடனும் இந்த உலகில் வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு காளியம்மன் வந்து மறைஞ்சிடுறாங்க. தெனாலிராமன் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட வந்து வீட்டுக்கு போறாரு. இதாங்க. ஓகே குட்டி பையா, உனக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சு? என்ன உன்னுடைய கருத்து என்ன சொல்லு பார்ப்போம். தாத்தா கதை சூப்பராக இருக்குது தாத்தா. இந்த கதையின் மூலம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, மதியால் எதையும் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது புத்தியுள்ளவர்கள் எங்கு சென்றாலும், எந்த உலகத்துக்கு சென்றாலும் தன்னுடைய திறமையால் சாதகமாக்கி அங்கே வந்து ஜெயிப்பார்கள் தாத்தா. சூப்பராக இருக்குது தாத்தா கதை. கண்டிப்பாக வந்து நானும் இதே மாதிரி நல்ல பையனாக நல்லா புத்திசாலியாகவே நான் வந்து வளருவேன் தாத்தா. சூப்பராக இருக்குது கதை தாத்தா. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு கதை எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா? இப்போ வீட்டுக்கு போகட்டுமா? ஓகே, பாய். ஓகே குட்டி பையா, பாய். கண்டிப்பாக நாளைக்கு நான் இன்னொரு கதை கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன். ஓகே பாய். வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வா. பாய்.